முதல்ல இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி தனியா எடுத்து வச்சுட்டு முதல்ல அப்படி யோசிப்போம். நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்துதானே தீரும். இதுல நம்ம போய் அத குறுக்கால அதுல போடுறதுனால என்ன பலன் யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்துதான் தீரும். திருமண பொருத்தம் மட்டும் சொல்லல. நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா வேலை கிடைக்கும். நல்ல மனைவி வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனைவி என்பவர் இருப்பார். இது அவரவருடைய ஜாதக பலனை பொறுத்தது. நமக்கு என்ன நடக்குமோ அது நன்றாக நடந்துதான் தீரும் அப்படிங்கிறத நான் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, எனக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும்னு நான் நினைச்சிட்டுதா அப்புறம் நான் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் தானே. எதற்காக தெரியுமா? நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கானே தவிர அதனை மாற்ற யாராலும் இயலாது. கல்யாணம்னு வரும்பொழுது இந்த நேரத்திலே திருமணத்தை நடத்தலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்திலே திருமணத்தை நடத்தலாமா, என்ன மாதிரியான குணத்தினை கொண்ட வாழ்க்கை துணை என்பது அமைவார். அது ஆணாக இருந்தால் மனைவி என்பவள் எப்படி அமைவாள், அவருடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் நம்முடைய கணவர் எந்த மாதிரியான ஒரு குணத்தினை கொண்டிருப்பார், அவரோடு நமக்கான உறவுமுறை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயுமே அந்த 7ஆம் இடம் என்பது தெளிவாக சொல்லிவிடும். அதை தெரிந்து கொண்டாலே போதுமானது. நமக்கு ஒரு கோபக்கார மனைவி தான் வருவான்னு எழுதி இருந்தா அதை மாற்ற யாராலுமே இயலாது தானே.